ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தங்கா தங்கத்துக்கு இன்னைக்கு முடி எடுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். எந்திரிச்சாச்சு பாருங்க, நல்லா குரூப் தூங்கிட்டு இருக்குது. ஒன்று தூங்கிட்டு இருக்குது. எங்கள் அண்ணன் வந்துட்டா, நம்ம கோயில் இருக்கிறாங்களாமா. போய் நீ அங்கே போயிட்டு கூட்டிகிட்டு வர்றேன். கூட்டிகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் போயிட்டு கடற்கரை பார்க்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு, வருஷமாச்சு கடற்கரையெல்லாம் பார்த்து. போய் பார்த்துட்டு அவங்க அண்ணனையும் கூட்டிகிட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டு காரை நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் நான் பட்டா வாடு சாமி. டூவேங்க, இது சின்ன ரோடு பாருங்க, கூட்டம் இதுலேயே. அப்போ இப்போ பாருங்க ஆரைங்க. ஆனால் நான் வரும்போது பின்னாடி ஆட்டோ 10 ஆட்டோ வருது, முன்னாடி ட்ராவல்ஸ் போகுது. எப்படியும் ஒரு வழியாக இடம் தொலாவி இது பார்க் பண்ணிட்டோம். இப்போ சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே கடற்கரை நேர் போகணும் அப்படின்ட்டு போயிட்டுருக்குறேன். இருங்க, அங்கே போயிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அவங்க அண்ணன் சொன்னேன் ஒரே முட்டை ரெடி ஆகிட்டு வந்துருங்களான்னு. நான் தெரியாதனமாக வந்து மாட்டிட்டேனே. இங்கே பாருங்கள் கூட்டத்தை பாருங்க. அது அங்கே பாருங்கள் கூட்டம் போயிட்டுருக்குறாங்க பாருங்க, ஏறிட்டே இருக்கிறாங்க. இப்போவே கூட்டம் காலையிலேயே. இன்னும் கடற்கரைக்கு எவ்வளோ தூரம் தான் ஆகுது தெரியலையே. எங்கள் அப்பா அங்கே வரும் முருகருக்கு கோபுரப்போ தான் கட்டிகிட்டு இருப்பாங்களாட்டுக்குது. இங்கே பாருங்க, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் கூட்டம் தான். 6:30க்கே சரியான கூட்டமாக இருக்குது. கோபுரம் தெரியுதுங்களா? இப்போ தான் வருங்க, கோபுரம் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயில் ஃப்ரெஷ்ஷாக கட்டுவாங்களாட்டு தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 6:30 ஆகுது. இங்கே பாருங்கள், லைன் கட்டி நிற்கிறாங்க. ஒரு லைனு காசு கொடுத்ததுக்கே 100 ரூபா டிக்கெட் வாங்கினதுக்கு சரியான கூட்டம். இது காசு வாங்காது ஃப்ரீ. இல்லைன்னா லைன் நின்று வரையும் சரியான கூட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, யானை கட்டி யானையே பாருங்க. கொஞ்சம் போனோம், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்களாம்மா. நான் வீடியோ எடுக்கிறேன். காயத்ரிக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்குதுங்க. எத்தனை இவ்வளோ பேர் சாமி கும்பிட்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் தான் நல்லது நடந்தால் மட்டும்தான் சாமியை தேடி இத்தனை வருவாங்க. காயத்ரிக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்குது. அது நான் வந்து உங்களுக்கு தனி வீடியோவில் சொல்கிறேன். நான் ஓகே, பீச்சுக்கு வந்துட்டேன். அங்கே போய் பார்ப்போம். இந்த கூட்டத்துக்கு நான் அவனை எப்படின்னு தொலாவுறது. ஃப்ரெண்ட்ஸ், கடலுக்கு வந்தாச்சு. இன்னும் சூரியன் உதிக்கல. அங்கே பாருங்க, சூரியன் உதிக்கிறது வந்து அந்த சைடு உதிப்பாராட்டக்குது பாருங்க. ஜோசி மாட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே தான் சூரியன் உதிக்க போகிறாரு. அந்த சூரியன் வந்துட்டாரு. அங்கே பாருங்க, கரெக்ட் டைம் வந்துட்டேன். செம சூப்பர் பாருங்க. அத்தான் நான் வேறு கூட்டத்துக்குள்ள நான் அவனை எங்கேயும் போய் தொலாவுறது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பீச் எப்படி இருக்குன்னு பாருங்க. பயங்கரமாக அலை மோதிட்டு செம்ம. எவ்வளோ நாளாச்சு கடலை பார்த்து. சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு பாருங்க, மாப்பிள்ளை பார்த்தாச்சு. இந்த கூட்டத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. பாருங்க எத்தனை கூட்டம்னு. சாமி சக்தியிலேன்னு இவ்வளோ பேர் வருவாங்களா? இந்த சாமி தரிசனமாக நல்லா நடங்கிறது இத்தனை பேர் வர்றாங்க காலையிலேயே. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. ஆமாம், 3/4 பேர் குளிக்கிறத வருவாங்க போல கடலில். ஆமாம், நல்லா இருக்குது. இங்கெல்லாம் மீன் பிடிக்க மாட்டாங்க. பிடிப்பாங்க, கண்ணே தெரிய மாட்டேங்குது பிடிக்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, திருச்செந்தூர் போயிட்டு மச்சானை கூட்டி வரக்கு போனேன். அப்புறம் நான் டீ ஒன்று சாப்பிட்றக்கு வாங்கிட்டு பார்சல் கட்ட சொல்லிட்டேன். நான் பிடிச்சி போட்டு, ஐயோ இது என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குது டீ, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வீசி போட்டு பார்சலையும் வாங்கிட்டு வந்துட்டோம். வர வழியில் யோசிக்கிறா, நம்மளுக்கே வாயில் வைக்க முடியலையே, அங்கே போனால் அவங்க நம்மளை பிடிச்சி ஏற்றுவாங்களே, கழுவி ஊற்றுவாங்க. இதெல்லாம் 6 பேரை வச்சு டீ. அப்போ நோட்டு இந்த அண்ணங்கிட்ட வந்து என்ன சொன்னேன், நெடுன்னு வந்து
அண்ணா திருச்செந்தூர் போனேன், டீ வாங்கினேன். சரிங்க, வாயிலே வைக்க முடியல, கொஞ்சம் நல்ல டீயாக போடுங்க. அவர் சிரிக்கிறாரு சின்ன தள்ளுவண்டி கடையில். என்ன டிவி? சிரிப்பொலி. சிரிப்பொலி டிவியெல்லாம் மறந்து பல வருஷமாச்சு. இப்போ ஒன்லி ஒன் யூடியூப் தான். எல்லோரும் என்ன சிரிப்பொலி டிவியில் யார் யார் பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வேணுங்கிற காமெடியை யூடியூப்லேயே போட்டு பார்த்துக்குறாங்க. தலைக்குட்டி உங்கள் அண்ணன் மரம் லேட் ஆகிட்டான் வந்து, அவன் காய்கறி வச்சு சந்துக்குள்ள வந்து கமுக்கமாக அமுத்திட்டு இருக்கிறான். வடை நல்லா இருக்குதா? அதையும் சாப்பிட்டியா? என்ன வச்சுட்டு இருப்பாங்களாங்கிறியா? ஏஞ்சம்மே ஏண்ட மீல் எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க, எனக்கு ஒன்றும் தர மாட்டேங்கிறாங்களேன்னு பார்த்துக்கிறாங்க. அது ஏஞ்சம் எத்தனை மணிக்கு இருந்துச்சு? 5:30. மொட்டையடிச்சா எப்படி இருப்பாங்கன்னு இமேஜிங் பண்ணி பாருங்க. இவங்க அண்ணன் மடியில் உட்கார வச்சு இது பண்ண போகிறோம். என்னென்ன பாடுபடுத்த போறானே தெரியல. சும்மாவே மூஞ்சி தொடரப்பட மாட்டான், தலை தொடவே விட மாட்டான். தலை சீவிர அடிக்கணும். சரியான கூட்டம்ல போய் லைன் நின்று சாமி கும்பிட்டு அப்புறம் தான் வந்து மொட்டை அடிக்கணுமா? மொட்டை எடுத்து குளிக்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட போகுதுமா? நான் நிறைய பேர் மொட்டை அடிச்சு வச்சுட்டு போய் வந்துட்டு இருக்கிறாங்க வெளியே. 4 மணிலேருந்து. ஆனால் எங்கள் வெளியில் வந்தால் எங்களுக்கு ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னா ஹோட்டல் சாப்பாடு. வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டாந்தாலும் ஒரு வேலைக்கு பாருங்க, இவங்ககிட்டே தொத்திட்டு இருப்பேன் பாருங்க, போக மாட்டேங்கிறான். கண்டுபிடிச்சிட்டா நடக்குது வந்து அழுத்தி பிடிச்சி மொட்டை அடிக்க போகிறாங்க. வரப்போறாரு, வந்துட்டாரு. கரெக்டாக வந்துட்டேங்க, சூரியன் உதிக்கும் போது கரெக்டாக. யாருக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு ஸ்பீட் பண்ணுறேன் பாருங்க வீடியோவை. நான் அப்படியே எடுக்கிறேன் பாருங்க, இதை கரெக்டாக வராது. உங்கள் அண்ணன் இந்த கூட்டத்துக்குள்ள எங்கே இருப்பான்னு தெரியல. பாருங்க, மேலே வர்றாரு. அலையெல்லாம் பயங்கரமா அடிக்குதுங்க. வந்துட்டாரு அங்க பாருங்க. வராரு பாருங்க.